எனது தாய் தந்தையரையும் குருநாதரையும் எல்லாம் உள்ள இறைவனையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி எல்லாரும் சிறப்பாக கொண்டாடிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது நண்பர் ஒருத்தரோட திருமண நாள். அவரோட கோச்சார தசாபுத்தி அமைப்புகளோடு எப்படி தொடர்பாகுது அப்படிங்கிறதான் அந்த ஆய்வு தான் இந்த வீடியோவில் பதிவு செய்யப்படுது. இது ஜூலை 1991 பிறந்தவரோட ஜாதகம். இவரோட திருமண நாள் 23/10/2020. இவரோட ஜாதகம் திருமண நாளுக்கான கோச்சார கிரக அமைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. திருமண காலத்தில் இவருக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் தசையும் 6ல் இருக்கிற கேது புத்தியும் 2ஆம் அதிபதியான சனியோட அந்தரமும் நடக்குது. திருமணத்துக்கு 2, 7 தசாபுத்தி முக்கியமானது. அதாவது 2 மற்றும் 7ஆம் பாவத்தோட தசாபுத்தி முக்கியமானது. திருமணத்தை குறிக்கிற காரக கிரகமான சுக்கிரனோடு இணைந்த செவ்வாய் திசையில் 7ல் நிற்கிற புதனோட சாரத்தில் கோச்சார கேது திருமண சந்தோஷத்தை குறிக்கிற 11ஆம் பாவத்தில் பயணிக்குது. நடக்கிறது கேது புத்தி. இந்த கேது 2ஆம் அதிபதியான பிறந்தகால சனியையும் கோச்சார சனியையும் 7ஆம் அதிபதியான சந்திரனையும் பார்க்குது. 2ஆம் அதிபதியான கோச்சார சனியும் 7ஆம் அதிபதியான கோச்சார சந்திரனும் திருமணத்தை குறிக்கிற 7ஆம் பாவத்தை சேர்ந்து ஒன்றா பார்க்குது. 23/10/2020 இவருக்கு திருமண நாள். அந்த நாளோட கோச்சார அமைப்பும் நடக்கிற தசாபுத்தியும் திருமணத்துக்கு சாதகமான காலமாக இருந்ததுனால இவருக்கு இந்த நாளில் திருமணம் நடந்திருக்கு. அனைவருக்கும் நன்றிகளோடு JPM ராஜபாளையம்.